அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபி விலாக். இன்றைக்கி நம்ம சஹர் டு இஃப்தார் வரைக்கும் உள்ள விலாக் தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ சிக்கன் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் சிக்கனை போட்டுக்கலாம். 2 வெங்காயம் சின்ன சின்னதாக அறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 அறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் ஊற்றாமல் அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு சிக்கனை அரைச்சிக்கணும். இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்து சிக்கனை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சிக்கனை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், மல்லி புதினா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குச்சி எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் குச்சியில் செஞ்சு வச்சுக்கலாம். தோசைக்கல் எடுத்து கல் சூடு வந்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கலாம். வீட்டுக்கு கெஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்தாங்கன்னா இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் சைடில் திருப்பி போட்டு வேக வைக்கணும். 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் சீக் கபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சஹருடைய நேரம் வந்துருச்சு. சஹருக்கு சாப்பிட உட்காந்துட்டோம். ஒயிட் ரைஸ், முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார், சிக்கன் கபாப். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சஹர் சாப்பாடு. சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்தோம். அடுத்து இஃப்தாருக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம இஃப்தார் ஸ்பெஷலாக சூப்பரான இஃப்தார் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா சாக்லேட் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது வெயிலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம்.
2 நிமிஷம் வேலை தான். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செம எம்மியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் தயிர் சேர்க்க போகிறோம். திக்கான தயிராக இருக்கணும். 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து சர்க்கரை சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து சாக்லேட் சிரப் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சாக்லேட் சிரப் சேர்த்துக்கோங்க. இது மிக்ஸியில் அரைச்சாச்சு. இப்போ அடுத்து ஐஸ் க்யூப் 10 போட்டு மிக்ஸியில் மறுபடியும் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இதை கிளாஸில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாக்லேட் லெஸ்ஸி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாம். சாக்லேட் சிரப் இல்லைன்னா நீங்கள் டைரி மில்க் கூட வாங்கி மெல்ட் பண்ணி நீங்கள் சாக்லேட் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எம்மியான சாக்லேட் லெஸ்ஸி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். அதுக்கு 3 உருளைக்கிழங்கு பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். அதை தோல் எடுத்துக்கலாம். தோல் எடுத்துட்டு சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து சக்தி பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். மாவை நம்மளுக்கு தேவையான அளவு நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குல உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி மாவில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்து எண்ணெய் சூடு வந்த பிறகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வரணும். அந்த பிற்பாடு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு பாருங்கள். பஜ்ஜி செம்ம டேஸ்ட்டு. கடையில் உள்ள பஜ்ஜிலாம் அப்படியே அழுத்தமாக இருக்குது. நம்ம வீட்டில் செய்கிற பஜ்ஜி தான் சூப்பர். நீங்களும் கண்டிப்பாக வீட்டிலே செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் சூப்பராக சாப்பிடுவாங்க. எல்லா பஜ்ஜியும் சுட்டு எடுத்து வச்சுட்டு இஃப்தாருக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இஃப்தாருடைய நேரம் வந்துருச்சு. நோன்பு திறக்க உட்காந்துட்டோம். இன்றைக்கி நோன்பு திறக்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி, சாக்லேட் லெஸ்ஸி, நோன்பு கஞ்சி, பைனாப்பிள். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு இஃப்தார் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ், நோன்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் வீட்டில் நோன்பு திறக்க என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சஃபினாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.